இன்று நாம் கேட்க போகும் வசனம், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைக்கு தன் கவலை இருக்கும். இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது. இது ஒரு ஆலோசனை அல்ல, இது ஒரு கட்டளை. நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் நாம் முதலில் தேடுவது என்ன? பணம், வேலை, பாதுகாப்பு, நம்ம ஃப்யூச்சர், நம்ம வருங்காலம். ஆனால் இயேசு சொல்கிறார், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அது ஒரு இடம் மட்டுமில்லை, அது தேவன் ஆட்சி செய்யும் நிலை. நம்ம வாழ்க்கையில் தேவன் ராஜாவாக இருப்பது, அவர் சித்தம் நடப்பது. அவருடைய நீதி என்றால் என்ன? நம்முடைய நல்ல செயல்கள் அல்ல, தேவன் தரும் நீதி. நம்மால் நீதிமானாக முடியாது, ஆனால் தேவன் கிருபையால் நீதியை கொடுக்கிறார். அதனால் இயேசு சொல்லுகிறார், முதலில் தேவனை தேடு, முதலில் அவருடைய சித்தத்தை பின்பற்று, அப்புறம்தான் மற்ற தேவைகள் பற்றி பேசணும். இன்று பலர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். காட் ஃபஸ்ட்டு பண்ணால் எல்லாம் ஈஸியாகிடும், எல்லா பிரச்சனையும் போயிடும். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. அவர் சொன்னது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். அதாவது என்ன? வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது என்பதல்ல, ஆனால் கவலைப்பட வேண்டாம் என்பதுதான். ஏன் கவலைப்பட வேண்டாம்? தேவன் நம் பிதாவாக இருக்கிறார். அவர் நம்ம தேவைகளை அறிவார். அவர் விசுவாசமானவர். நம்ம கவலைப்படுவது என்ன காட்டுது? நம்ம நம்பிக்கை தேவன் மேல் இல்லைன்னு காட்டுது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தேவனை நம்பலாம். நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாமல் நாம் கவலைப்படுறோம். ஆனால் தேவன் நாளையும் பார்த்துட்டார், நம்ம வாழ்க்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதனால் இன்று நமக்கு ஒரு அழைப்பு. ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் பண்ணுங்க. முதலில் தேவனை தேடுங்கள், அவருடைய சித்தத்தை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். அப்பொழுது என்ன ஆகும்? இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவைகள் மீட்டாகும். தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆனால் இது ப்ராஸ்பரிட்டி ப்ராமிஸ் இல்லை. இது நம்ம நெசசிட்டிஸ், நம்ம நீடை ஆண்டவர் நம்ம மீட் பண்ணுவார். அதனால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். இன்று தேவனை நம்புங்கள், இன்று அவருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்று நீங்கள் கேட்கும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அழைப்பு. முதலில் தேவனை வைத்தால் மற்றவை சரியான இடத்தில் வரும். அதனால் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம மேலே தான் பார்க்கணும், நம்ம கீழே பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தை நம்ம நேசிக்கக்கூடாது. உலகத்தை நேசித்தால் பிதாவின் அன்பு நம்மிடம் இருக்காது. அது ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், do not love the world because the love of the father will not be. அப்படி ஒரு வசனம் இருக்குது. அதனால் நம்ம இந்த உலகத்தை நேசிக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை தேடணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான். அது என்னவென்றால் நம்ம நெசசிட்டிஸ் ஆண்டவர் மீட் பண்ணுவார். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நெசசிட்டிஸை மீட் பண்ணுவார். நம்ம எக்ஸஸாக இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணணும், புவருக்கு ஹெல்ப் பண்ணணும், பாவப்பட்டவங்க பக்கத்தில் இருந்தால் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நெசசிட்டிஸை ஆண்டவர் மீட் பண்ணுவார். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த வசனத்தின்படி அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்மளை இந்த உலகத்தில் பில்லியனியராக வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. நம்மளை ஆண்டவர் எல்லா நாளும் வழி நடத்துவார், காத்து வழி நடத்துவார். நம்ம ஒரு கவலைப்பட தேவையே இல்லை. அடுத்த நாள் குறித்து நம்ம கடமையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் முதலில் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட உதவுங்கள். கவலைப்படுகிற மனதை மாற்றுங்கள். உங்களை நம்பி வாழ கிருபை தாருங்கள். எங்கள் வாழ்க்கையில் நீரே ராஜாவாக இருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வசனத்தின்படி நம்ம டெய்லி முயற்சிப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார்.